Lord, thank you for this morning. Thank you for supernatural revelations you have given me all through last week. There are 5 entities: spirit, soul, body, mind, heart. All the 5 we submit under the control of the Holy Spirit. I pull up my spirit out of me and bloat it, enlarge it to cover the entire church. It's an anointed spirit. People who are inside the anointed spirit, God shall bless them. I have legal right to invite columns of heaven, columns of the kingdom on thirsty people. Right now I feel angelic presence, the presence of some saints on the stage. I feel it. Thank you, Lord. Let them manifest. Help me in the ministry as I speak. Today is an important day, significant day. I'll tell the significance little later. Yes, Lord. Eternity is in control. When eternity is in control, time becomes zero. Space becomes meaningless. When space becomes meaningless, we can be physically in church. While service is going on, we can spiritually be in another place. Though I preach physically here, sometimes I find myself in another place. It's all end time wonderful events. கடைசி காலத்து அசாதாரண சம்பவங்கள். பரலோகம் பூலோகத்தை தழுவுகிறது. பரலோகம் திருசபையில் இறங்குகிறது. தேவ பிரசன்னம் என்று காலையில் நம் மத்தியில் சிலர் மேல் இறங்கப் போகிறது. வல்லமையின் ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். நீ சொன்ன சத்தியங்களை, அது தெரிந்த சத்தியமாயிருந்தாலும் தெரியாத சில வெளிப்பாடுகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆவியானவரிடத்தில் அந்த பிரசங்கத்தில் சந்தேகம் இருந்தால் அதை கேட்பதற்கு பதில் கிடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலையில் I welcome the supernatural presence of angels in the midst of us and request them to stay till the end of the service. Yes, Lord. இங்கே நடக்கும் ஆராதனை பரலோகத்திலும் நடக்கிறது. On this earth as it is in heaven. On this earth as it is in heaven. As it is on this earth in heaven. பூலோகத்தில் நடக்கிறது போல பரலோகத்திலும் நடக்கிறது. சிலருக்கு தான் அப்படி நடக்கிறது. கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் எங்கள் பொண்ணு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டிருந்தோம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ப்ளட்டு ரொம்ப 7 பாயிண்ட்டு தான் இருந்தது. அதனால் அவளுக்கு மயக்கம், சாப்பிட முடியாமல் ரொம்ப டயர்டாகி பெட்டில் இருக்கும்போது 1 வாரம் பெட்டில் வச்சுருந்து அவளுக்கு ட்ரிப்பு ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. ட்ரிப்பு ஏற்றும் போது ஒரு மருந்து ஒன்று அதில் கலந்து போடுவாங்க. போடும்போது பார்த்திங்கன்னா அவளுக்கு மயக்கம், ஒரு மாதிரி பேசவே முடியாது, நெஞ்செல்லாம் அடைச்சி ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அந்த ட்ரிப்பு ஏற்றும் போதெல்லாம் அப்படி ஆகிடும்.
ஆனால் அதை வந்து அவள் டாக்டருங்கிட்ட சொல்லலை, அவள் பொறுத்துக்கிட்டு அப்படியே இருந்தாள். 2வது பாட்டில் ஏற்றும் போதும் அதே மாதிரி இருந்தது. அப்புறம் 3வது பாட்டில் ஏற்றும் போது நான் வந்து அன்றைக்கி சண்டேவாக இருக்கும், நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். சர்ச்சுக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஆனால் நீங்கள் கூட இருந்து அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது சுவாமி, நெஞ்செல்லாம் அடைச்சிருமா, ஒன்றுமே அவளுக்கு செய்ய முடியாதான், அப்படி எந்த காரியமும் அவளுக்கு நடக்கக்கூடாது சுவாமி அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ அந்த அவள் பெட்டுக்கு பக்கத்தில் யூத ராஜசிங்கம் இந்த இந்த உருவம் போய் அப்படியே அவள் பக்கத்தில் நின்னதான் நான் தரிசனத்தில் ஒரு வொர்ஷிப் டைமில் நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, இன்றைக்கி ஒன்றும் ஆகாது, பொண்ணு பக்கத்தில் தேவன் போய் கூட நிற்கிறாருன்னு சொல்லிட்டு நான் தைரியமாக இருந்தேன். இருக்கும்போது அதே மாதிரி நான் சர்ச்சு முடிஞ்சு நான் நேராக ஆஸ்பத்திரியில் போய் கேட்கும்போது அவள் சொன்னால், இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே செய்யலம்மா, ஆனால் வந்து நான் பயப்படவே இல்லை, நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரிப்பு ஏற்றும்போது நான் தைரியமாக இருந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, என் கூட யாரோ கூட இருந்தது மாதிரியே இருந்தது அப்படின்னு சொன்னான். கர்த்தர் வந்து அவளோட துணை இருந்து அந்த ட்ரிப்பு ஏற்றி நல்லபடியாக பாஸ்டர்கிட்ட எங்கள் பேத்தி ப்ரேயர் பண்ணால், பாஸ்டர் சொன்னார், இன்னும் 2 நாளையில் நீங்கள் டீசார்ஜ் ஆகி வந்துடுவீங்க, எந்த சேதமும் உங்களுக்கு வராது, ஆண்டவர் கூட இருக்காருன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது, அதே மாதிரி எங்கள் பேத்தி கூட இருந்து அவளை பார்த்துக்கும் போது அவளுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் வந்து அவளையும் பெட்டில் சேர்த்துட்டாங்க. சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவளுக்கு டைஃபாய்டு ஃபீவர் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவளையும் பெட்டில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஃபாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நீ சீக்கிரத்தில் நீ வீடு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே அவளுக்கு டைஃபாய்டு ஃபீவருக்கு 2 நாள் கழித்து அவள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆனால் எந்த ஒரு தீங்கும் ஆண்டவர் நேரிடாத அளவுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு வீட்டுக்கு திரும்ப அனுப்பிச்சாங்க. ஜெபிச்ச பாஸ்டருக்கும், ஸ்டாலின் பாஸ்டர் வீட்டில் வந்து அவங்க சிஸ்டர் ஜெபிச்சாங்க, நம்ம சபையில் உள்ளவங்க ஜெபிச்சாங்க. அதே மாதிரி நான் சனிக்கிழமை நாங்கள் எப்போவும் ஊழியத்துக்கு போவோம், செகண்ட் சாட்டர்டே சீலா பாஸ்கர் டீமோட எங்கள் 3 பேருமே போவோம், எங்கள் பேரன் பேத்தி நான் எல்லாம் 3 பேருமே போவோம். அன்னைக்கு கூப்பிடும்போது நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த மாதிரி சூழ்நிலையில் 2 பேரும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, என் பேரனுக்கும் விட்டு காய்ச்சல் வருது, அதனால் என்னால் இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொல்லவும் அவங்க சொன்னாங்க, பாரத்தோடு ஜெபிச்சாங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை நன்றி ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகன் வந்து ஆலன் ராஜேஷ் இஸ் ஒர்க்கிங் சென்ட்ரல் எக்ஸைஸ். அந்த டிபார்ட்மெண்ட்டில் 1 இயராக அவனுடைய ப்ரமோஷனை தடை பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அடிக்கடி ஜெர்மனுக்கு ஹாக்கி விளையாட போவான், அதனால் அவங்க வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடாது ப்ரமோஷன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி ஜெர்மன் போயிட்டு வரானேன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் ஐயா கிட்ட வந்து ஒரு தடவை ஜெபிச்சுட்டு போனோம். அவனுக்கு இப்போ அந்த ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. அவன் இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகி சார்ஜ் எடுத்துக்கிட்டான் ஃப்ரைடே அன்னைக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேறு வேலையாக வந்தோம், ஆனால் இந்த சாட்சியை சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இவர்கிட்ட சொன்ன நான் போய் சொல்லாமா, நான் இருன்னார். உடனே ஐயா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எங்களை கூப்பிட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கையை ஆடிட்டு இருக்குது. ஐயா வந்து நல்லா ஃப்ளோரிஷ் ஆனால் தான் இது நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து அதை நம்பி விசுவாசத்தை, கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலியமாக வரபடியால் விசுவாசத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு போவே இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்கல. நான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐ ஹர்ட் ஹிம், இவர் வந்து உட்கார் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னது எனக்கு காலையில். அட் த டைம் ஐ கால்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆண்டவர் எல்லாம் தெரியும், நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அவங்க ஊழியக்காரருக்கு அந்த ரகசியத்தை சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். Pastor, another son in US, he has to get promotion. Okay. Wantedly they transferred him from Virginia to California. Okay. He cried like anything. Please pray. வெர்ஜீனியா டு கலிஃபோர்னியா, கர்த்தாவே அந்த டிரான்ஸ்ஃபரை நான் கேன்சல் பண்ணுறேன்ப்பா. இந்தியாவிலையும் டிரான்ஸ்ஃபர் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம், அமெரிக்காவிலும் டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் பண்ணுறோம். இயேசுவின் நாம ப்ரொமோஷன் எல்லாம் ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சரி 2 sisters, யூ வாண்ட் டு கெட் ட்ரங்க் இன் த ஸ்பிரிட். நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமா? 2 பேரை, இன்னொருத்தர் வேணும். சரி, கம் பிகாஸ் த அனாயிண்டிங் இஸ் வெரி ஹெவி. வென் ஐ ரிலீஸ் த வெயில், திரைச்சீலை திறந்தவுடன் வல்லமை புறப்பட்டு வரும். Yes. Come. Sister Akka is, where is Akka? Come, yes.
Yes, yes, Akka is coming. You are all very thirsty for God. You are all very thirsty for God. Okay, Lord, I remove the veil. She is exposed to the power of God. She is getting drunk in the spirit. Kanna tharni pakkathil irunga. Yes. What is the anointing in this stage, dear Lord? What is this anointing on the stage? I remove the veil. Let her be absorbing the anointing. I don't do anything. Yes. உங்களை ஃபில் பண்ணும்படி கேளுங்க. இப்போ ஃபில் ஆவீங்க. Yes, Lord. Thank you. I see the shaft of light coming, touching you right now. Yes, Lord. Open her eyes, Master. It's heavy anointing here. It's a supernatural light was passing through her. Thank you, Lord. Thank you, thank you. Enough, enough, enough. I wear out the anointing. Yes, let it be normal. In Jesus' name. Okay. Panga, panga. Right. Right, sister. You come there. You come that other sofa. Ning pinal. Oh, 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 oh. Oh, 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 oh. That's the anointing on the stage. I am standing because the Word of God is there. நான் பேச இருக்கிற சப்ஜெக்ட் ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, பூஜ்யத்திலிருந்து கதாநாயகனாக மாற்றப்படுதல். Actually, the title is Royal Hero Becoming Wilderness Hero. Wilderness Hero is becoming Heavenly Hero. சொல்ல புரிஞ்சுதா? ரொம்ப நாளைக்கு முந்தி பாபி கானர் ஒரு மெசேஜ் கொடுத்தார், ஜீரோ டு ஹீரோன்னு. அவர் கிதியோனை பற்றி பேசினார். இன்றைக்கி நான் மோசையை பற்றி பேசுகிறேன். நான் சொன்னது தமிழ் எப்படின்னா, அரச கதாநாயகன் வனாந்தரத்து பூஜ்யமானான். வனாந்தரத்து பூஜ்யத்தை கர்த்தர் பரலோக கதாநாயகனாய் மாற்றினார். இது மோசையின் கதை. அவன் பார்வோன் வீட்டில் பார்வோனின் மகனாய் வளர்க்கப்பட்டான். அவ்வளோ ரிச் வெல்த் வளர்க்கப்பட்டான். அவனுக்கு என்ன நடந்ததுன்னு அந்த கதையெல்லாம் சொல்ல டைமில் எனக்கு கரெக்டாக 30 minutes இருக்கு. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அரசவையில் 40 வருஷம் இருந்தான். பார்வோன் வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து 40 வருஷம். அதுக்கப்புறம் அங்கே எகிப்தியனை அடிச்சிட்டான். அடித்த உடனே அவன் சொன்னான், இன்னொரு சண்டை சமயத்தில் அந்த எகிப்தியனை அடித்த மாதிரி என்னையும் அடிக்கலான்னு பார்க்குறியா, கொலை பண்ணலான்னு பார்க்குறான்னு சொன்ன உடனே நம்ம குட்டு வெளிப்படுத்திடுச்சின்னு மிதியான் ஓடி வந்துட்டான். அவன் அங்கேருந்து ஓடி வந்துட்டான். ஓடி வந்து ஜெத்ரோட்ட, மாமனார் ஜெத்ரோ, அவர்கிட்ட அவன் வேலை பார்க்குறான். சரித்திர காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இது 1890ஆம் ஆண்டு கிமு 1890 BCயில் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள்
எகிப்துக்கு சிறைப்பட்டு போனார்கள். 400 வருஷம், கிபி 1491 வரைக்கும், about 400 years they were slaves. அந்த 400 வருஷத்தில் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, ஒரு சொப்பனம் கிடையாது, பரலோகம் அவர்களுக்கு அடைக்கப்பட்டது. 400 வருஷம் சரித்திரத்தில் இருண்ட காலம். 400 years nothing happened. அந்த டைமில் கர்த்தர் முதலாவது ஒரு அற்புதம் செய்கிறார். மோசே இப்போ எங்கே இருக்கான்னு சொன்னால் மாமனார்கிட்ட வேலை பார்க்குறான். அவன் லைஃப் ஸ்டைல் என்னென்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான், வீட்டில் லஞ்சை பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு கம்பு எடுத்துக்குவான், ஆடு, மாமனார் ஆடு எடுத்துக்குவான், அப்படியே ஆடு மேய்க்க போயிடுவான். ஆடு மேய்க்க போயிட்டு மேய்ச்சிட்டே இருப்பான். அவன் ராஜ அரண்மனையில் எத்தனை வேலைக்காரங்க, எத்தனை சிறப்பு மதிப்பு சாப்பாடு. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆடை மேய்ச்சிட்டு கம்பை எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வேலைன்னா, சில வேளை தனக்குத்தானே பேசிக்குவான், சில வேளை ஆடுகளோடு பேசுவான், வேறு யார் இருக்கா பேசுகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா, அங்கே ஒரு மரத்தில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது வனாந்தரத்தில் சாதாரண விஷயம், தீ எறிகிறது. இவன் என்ன செய்கிறான், அதை தீ பார்த்தான், மரத்தில் தீ எரிக்கிறத பார்த்தான், இப்படி போயிட்டுருக்கான். திடீர்னு there is something different. இந்த மரத்தில் தீ எரியுது, ஆனால் கிளைகளெல்லாம் உழலை, சாம்பல் ஆகலை. அது என்னது போய் பார்ப்போன்னு இப்படி போயிட்டு இருந்தவன் நேராக இப்படி வந்து அப்படி பார்க்க, அவன் கிட்ட வந்து பார்க்கிறதை கர்த்தர் கண்டார். நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் பார்க்காம நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இந்த எண்ணம் மனசில் இருந்ததுன்னா உங்களுக்கு தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 40 வருஷம் இதே மாதிரி லைஃப் ஸ்டைல். ஆண்டவர் என்ன செய்கிறாரு யோசிச்சு பாருங்க. கடியாரம் பார்க்காம அவங்க செய்கிற வேலையை வச்சு, என்ன வேலை செய்கிறாங்கன்னு வச்சே கடியாரத்தில் டைம் சொல்லலாம். நிறைய பேருக்கு வாழ்க்கை அப்படி தான், மெக்கனைஸ்ட் லைஃப். வி ஆர் பவுண்ட் பை டைம். God is not getting our attention. நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தேவன் சில வேளைகளில் சில காரியத்தை செய்வார். 40 வருஷம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஸ்காலர், பட்டிமன்றம் ஏறி பேசக்கூடிய மோசே இப்போ என்ன செய்யிட்டா, திக்குவாய் மந்த நாவும். ஏன் 40 வருஷம் ஒய்ஃபோட டைம் பேசக்கூட இல்லை. இவன் போகும்போது ஆடு மேய்ச்சிட்டு ஈவினிங் போகும்போது டயர்டாயிரவும் படுத்துருவான். அதனால் திக்கு வாய் மந்த நாவு ஆகிப்போச்சு. அப்போ ஆண்டவர் கூப்பிட்றார். அவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், இவனை பேச விட்டு அந்த பார்வோன்ட்ட பேச விட்டு மக்களை இழுக்க வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், இவன் கையில் இருக்கிற கம்பை பயன்படுத்தணும் அப்படின்னு இவனை ஒரு நடிக்க வைக்கணும். நடிக்க வைக்கணும் என்ன, கொஞ்சம் தான் பேசணும், நிறையா என்ன செய்யணும், ஏதாவது செய்து காட்டணும், நாடகம் போடணும். அப்போ என்ன செய்கிறாரு, அவனுக்கு கொடுத்த அடையாளம், God wants to arrest your attention. ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைலில் போயிட்டுருக்க உங்களை கர்த்தர் ஏதோ ஒன்று செய்து அதை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணோட்டமாக இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி when God gets your attention, your life will be changed. தேவன் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் பொழுது என்ன நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும்னா சிம்பிளாக இல்லை, தலைகீழாக மாறிடும். சரி, அப்போ அவன்கிட்ட வந்து பேசுகிறார், தேவன் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். இதுதான் கர்த்தருடைய ஸ்டைல்.
கர்த்தர் நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன செய்வார்? ஒரு கேள்வி கேட்பார். இப்போ ஆண்டவர் மோசேட்டை கேட்காரு, உன் கையில் இருக்குது என்னன்னு. அவருக்கு தெரியலையா? அவருக்கு கண்ணில் என்னப்பா மோசே கையில் ஏதாவது வச்சிருக்கியா, உன் கையில் இருக்குது என்னது அப்படின்னா கேட்குறாரு. பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சரீர பிரகாரமான கண்கள், ஆவிக்குரிய கண்கள், வேறு என்ன கண்கள்லாம் இருக்கோ தெரியல, 7 கண்கள் சொல்லியிருக்கு பைபிளில். அவ்வளோ பார்த்துட்டு இருக்கும்போது என்ன கேட்குறாரு? உன் கையில் இருக்கிறது என்ன? இதுதான் ஆண்டவர் கேட்குற கேள்வி. அவன் என்ன பதில் சொல்கிறான்? ஒரு கோல் என்றான். ஒரு கோலை கொண்டு அநேக கோல் போட முடியும். இந்த கோல் போதும்பா. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அவன்கிட்ட பேசுகிறார், அவனுக்கு கால் கொடுக்குறார். அவன் சொல்கிறான், இப்போ பேச்செல்லாம் போயிடுச்சு. பழைய காலத்து பேசினேன், பட்டிமன்றெல்லாம் பேசினேன், இப்போ போயிடுச்சு. என்ன சொல்கிறான்? 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். பெனியின் வந்து திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஆனால் அவரை கர்த்தர் சுகப்படுத்தி வல்லமையாக பயன்படுத்துகிறார். திக்குவாயும் மந்த நாவும் இருக்குன்னு லேம் எக்ஸ்கியூஸ் யாருன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரால் அது மாற்ற முடியும். ஆண்டவருக்கு திக்குவாய் சரியான வாயாக மாறும். மந்த நாவு ஞானமுள்ள நாவாக மாறும். ஆகவே அவன் அப்படி சொல்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:22 வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்குன்னா ஸ்பீச்சில் வல்லவன். ஸ்பீச்சில் வல்லவனா எகிப்தில் இருந்து பல கலைகளை கற்றவன். இப்போ என்ன சொல்கிறான்? மந்த நாவு. ஆண்டவர் அவனை மந்த நாவை ஆக்கினாதான் அதுக்கப்புறம் நல்ல நாவாக மாற்ற முடியும், அவனை பயன்படுத்த முடியும். அவனுக்கு ஒரு துணை கேட்குறான். அவனுடைய அண்ணன் பேர் ஆரோன். அவனை என்ன செய்கிறான்? அண்ணனை தம்பிக்கு அசிஸ்டண்ட்டாக போடுறார் ஆண்டவர். நான் அண்ணன், நான் லீடராக இருக்கேன், நீ எனக்கு அசிஸ்டண்ட்டா இருடான்னு சொல்லலை. அவன் சரி இருக்கிறான், ஆண்டவர் சொல்லிட்டார்ல அப்படின்னு. மோசே தம்பி, ஆரோன் அண்ணன். ஆண்டவர் மோசேயினுடைய மூளையையும் அவனுடைய இருதயத்தையும் ஆரோனுடைய நாக்கையும் பயன்படுத்த போகிறார். 2 தான் ஆண்டவர் அனுப்புவார். சீசரில் 2 அனுப்புனார். 2 சாட்சியினால் ஒரு சத்தியம் நிறுவப்படும். 2 அனுப்புவார். ஆகவே இப்போ உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னாரு? கோல்னா. அதை என்ன சொன்னார்? அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அது தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிட்டு. ஐ saw that. அந்த ராடை போட்டோன்னே அது பாம்பா மாறுது. The molecular structure of the rod is changed into molecular structure of the snake. Every object in this world is made up of atoms, electrons, protons, neutrons. நம்ம வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஒரு கோலை பாம்பாய் மாற்ற முடியும், பாம்பையும் கோலாய் மாற்ற முடியும். இருக்கிறவைகளை இல்லாததைப் போல் அழைக்க முடியும், இல்லாததை இருக்கிறதைப் போல் அழைக்க முடியும். இது வந்து ஆண்டவருக்கு மாத்திரம் இல்லை, இது நமக்கும் தான். நம்ம அவருடைய பிள்ளைகள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். நான் ஹைஸ்கூல் படிக்கும்போது தாம்பரணி ஆற்றில் வெள்ளம் வந்ததுன்னா பாம்பு வரும். அப்போ எங்களுக்கெல்லாம் பையங்களுக்கு விளையாட்டு பாம்பு பிடிக்கிறது. எப்படி பாம்பு பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா, பாம்பு ஓடும்போது தலையை பிடிக்கணும். தலையை பிடிச்சா அது வாலில் விஷம் கிடையாது, அது ஒன்றும் செய்ய முடியாது.
அப்படின்னு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தானுங்க. எங்கள் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்க்கு பாம்பு பிடிக்க சொல்லி கொடுத்தான். இப்போ எப்படி பிடிக்கணும்னு சொன்னாங்க? தலையை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா. இங்கே ஆண்டவர் சொல், மோசைக்கும் அது தெரியும். வனாந்தரத்தில் 40 வருஷம் இருந்தால் அது தெரியாமல் இருக்க முடியாது. அவருக்கும் தெரியும் பாம்பை எப்படி பிடிக்கணும்னு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாழைப்பிடி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தலையை பிடிக்க வேண்டிய பாம்பை வாழைப்பிடின்னு ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிட்டா மூளையை கலத்தி சேரில் வச்சுருங்க. ஏன்னா அவர் சொல்கிறது நமக்கு புரியாது. லாஜிக்காக நம்ம அனலைஸ் பண்ணால், இல்லை ஆண்டவரே நாங்கள்லாம் இது வரைக்கும் பாம்பை தலையை தான் பிடிச்சிருக்கோம், வாழைப்பிடின்னு சொன்னீங்கன்னா அது கடிச்சிட போகுது, அதெல்லாம் சொல்ல வாழைப்பிடின்னு. ஏன்னா அவன் கோலை இப்படி பிடிச்சிருந்தான், ஆடு மேய்ச்சான். ஆண்டவர் அந்த கோலை தலை மாற்றிப்படி, நீ இப்போ ஆடு மேய்க்க போகிறதில்ல, உன் வேலையை ப்ரொமோஷன் பண்ணிட்டேன். அதனால் இப்படி பிடிச்சிருந்தேன்னா ஆடு கீழ்ப்படியும், அப்படி பிடிச்சிருந்தேன்னா எது வேணாலும் கீழ்ப்படியும். சரியா? ஆடு மாத்திரம் கீழ்ப்படுகிற கோலை கொண்டு எல்லாத்தையும் கீழ்ப்படிய செய்யும்படி தேவன் மாற்றினார். ஆண்டவர் ஒரு சென்டென்ஸ் சொன்னார், ஃபார் மோசஸ் இட் இஸ் த ராட், ஃபார் யூ இட் இஸ் த வேர்டு. மோசேக்கு கோல், உனக்கு வேதம். ஃபார் மோசஸ் இட் வாஸ் ராட், ஃபார் யூ த வேர்ட் ஆஃப் காட். அதனால் இந்த வேர்ட் ஆஃப் காடை வச்சு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். அதில் அப்படி தான் சொல்லியிருக்கோம். வாழைப்பிடிங்க மாதிரி தான் நிறையா சென்டென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவரே இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாரையும் பாம்பு கடிக்குது. தேவன் என்ன சொல்கிறாரு? வெங்கலத்தில் ஒரு பாம்பை செய்து ஒரு கம்பில் வை, பார்த்தவன்லாம் பிழைப்பான். இது என்னது? ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து இந்த தண்ணியை குடி, பாம்பு கடிச்சதுன்னா சரியாகுன்னு சொன்னால் நமக்கு விளங்குது. ஒரு கோலில் ஒரு பாம்பை வச்சுட்டு பாரு, நோக்கி பார் பிழைப்பாய் அப்படின்னு போர்டு போடுறது. அது எப்படி? அதுதான் ஆண்டவர். Don't analyze the word of God. The secret of supernatural miracle is because I don't analyze. ஸ்டேஜில் ஏறினோடனே I am tuned to God. ரேடியோவில் ஸ்டேஷனை டியூன் பண்ணுறீங்களா? அது மாதிரி ஐம் டியூன் டு காட். அதுக்கப்புறம் என்னாச்சு? மறுபடியும் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்னேக் இஸ் சேஞ்ச் டு எ ராட். தேவனால் எதையும் எதையாக மாற்ற முடியும். தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடியும். 5 அப்பம் 2 மீனை 5000 அப்பத்துக்கு மேலே மாற்ற முடியும். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்று நம்புறீங்களா? நம்புகிறோம். ஏன் நம்புறீங்க? அது பைபிளில் எழுதியிருக்கிறதுனால நம்புகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நம்புறீங்களா? அது எப்படி தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, 2-3 காரியங்கள் கூடலை எனக்கு, பைபிள் எழுதியிருக்கிறால் நம்புகிறோம். பட் ப்ராக்டிக்கலி we are not believing. I tell you honestly, ரொம்ப நாள் நான் பிலீவ் பண்ணல. யாரும் கேட்டால் பிலீவ் பண்ணுறேன்னு உங்களை மாதிரி தலையாட்டுறேன். ஆனால் உன் வாழ்க்கையில் பிலீவ் பண்ணுறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். என் வாழ்க்கையில் பிலீவ் பண்ணோம். நான் கேட்ட நல்ல காரியங்கள் பல இதுக்கு வரல, எப்படி பிலீவ் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இது நடக்கலைன்னு நீங்கள் நினைச்சதுனால வரல. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவருடைய வார்த்தை. தேவனுடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாகின்றன. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். கர்த்தரின் பட்டயமாகிய வேதம் நான் விசுவாசிக்கும் பொழுது, அதில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும் பொழுது அது விக்டர் ஞானராஜின் பட்டயமாக மாறுகிறது. கர்த்தரின் பட்டயம் உங்கள் பட்டயமாக மாறும் பொழுது அற்புதங்கள் நடைபெறும். எனக்கு பெருசுக்கம் பண்ண முடியாதுன்னு ஒரு காலத்தில் நினச்சிட்டேன், மகட்டையே கொடுத்துட்டேன். அது சொன்னார், ஒரு கோலை பாம்பாக மாற்ற முடியும்னா ஒரு ஹார்ட் இல்லாமலே வேலை செய்ய ஒன்று வைக்க முடியுமா? முடியாது. கர்த்தருக்குள் அன்பாளர்களே, தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை. பைபிளில் இருக்கிறதுனால அதை நம்புகிறேன். ஆனால் அதை வாழ்க்கையிலும் நம்ப வேண்டும். அதை நம்பி தான் நான் சில காரியங்களை சொல்கிறேன். 20ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். இப்போ இந்த கோலுக்கு என்ன டெசிக்னேஷன்? தேவனுடைய கோல். மோசேயினுடைய கோலை தேவனுடைய கோலாய் மாற்றினார். இதை ஒரு நாள் படித்தேன். மோசேயின் கோலை தேவனுடைய கோலாய் மாற்றினார். 6ஆம் வசனம். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. இட் இஸ் அ ப்ராஃபட்டிக் சைன். அவர் என்ன சொன்னார்? மோசே உன் கை அழகான கை. மோசே ரொம்ப சௌந்தரியமானவன், வெரி பியூட்டிஃபுல். சின்ன குழந்தையா இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல். அதனால தான் பார்வோனின் மகன் எடுத்துகிட்டு போனான். அழகா இல்லைன்னா விட்டுருப்பான், தண்ணியில் போட்டோன்னு. அழகான தூக்கிட்டு போய் வளர்ந்தான். கை அழகான கை. அழகான கை மாத்திரம் இல்லை, ஜிம்முக்கு போன கை மாதிரி ஒரு அடியில் வெளுத்திடுவான். அவ்வளோ ஸ்ட்ராங் கை. அவன் கையை மடியில் போடுன்றார். இப்படி பார்க்குறான், என்ன கை தான், அழகான கை, பலமான கை, பலமான கை. போட்டுட்டு வெளியே எடுக்கிறான். வெண்குஷ்டம் வந்துருச்சு கையில். அழகான கை மாறிடுச்சு. தேவன் நோயை உண்டாக்குவாரா? நான் இது வரைக்கும் தேவன் நோயை உண்டாக்கவே இல்லை. நான் ஒருத்தன் சொன்னால் அவர் மோசையின் கையை குஷ்டமாக்கியிருக்கார பாஸ்டர் அப்படின்னா. ஏன் ஆக்குனார் தெரியுமா? அது ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ். நீ உன் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை எடுத்து இந்த கையை வச்சு கொன்று இருக்க. அதனால தான் இங்கே இருக்க. உன் கையே குஷ்டரோகமான கை. இப்போ நான் உன்னைய அங்கே போய் சொல்கிறேன், எகிப்துக்கு. ஆனால் உன்னை கொல்ல தேடினவர்கள் எல்லாம் செத்து போனார்கள். நீ இந்த கையை வச்சு ஒரு எகிப்தியனை அடித்ததை மறந்துரு. இப்போ இந்த கை எப்படி மாறிடுச்சு? இப்பொழுது மறுபடியும் போடு. அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போலாயிற்று. வெளியே எடுத்த போது மற்ற கை மாறியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? நீ பழைய கையோட போகிறதில்லப்பா. பழைய கை ஆட்களை அடித்து கொள்கிற கை. புதிய கை கோல் பிடிக்கிற கை. இந்த கோல் பிடிக்கிற கை அற்புதம் செய்ய போகிற கை. மாற்றிட்டேன், உன் கையை மாற்றிட்டேன். கையின் கிரியைகளை வர்த்திக்க பண்ணும் தேவன், கையை மாத்துற தேவன். கரங்களை, இந்த கரம் சினிமாவுக்கு பாட்டு எழுதணும், ரேடியோவுக்கு நாடகம் எழுதணும், 110 நாடகம் எழுதி ரெக்கார்ட் பண்ணிடு. அந்த கையை இப்போ அபிஷேகம் பண்ணதுக்கு பயன்படுத்துகிறார். கையை மாற்றிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் உங்கள் கையையும் மாற்றுவார். நீங்கள் கேட்கணும், கரங்களை மாற்றுவார். கையை வச்சு தான் நம்ம வேலை செய்யணும். அடுத்த அடையாளம் 9ஆம் வசனம். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடுக்காமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். ஆண்டவர் தண்ணீர் H2O, நோ கலர், நோ ஸ்மெல், நோ லைஃப். அந்த தண்ணியை நைல் நதி, நீல நதி தண்ணியில் ஒரு டம்ளர் எடுத்து தரையில் ஊற்று. அந்த தண்ணி என்னாகும்? இரத்தமாக மாறும். ரத்தம், ஹீமோகுளோபின், WBC, RBC எல்லாம் இருக்கு. லைஃப், blood is life. God can change ordinary water into blood. அவரால் மாற்ற முடியும். லைஃபில் அவர் லைஃப் கிவர். உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன்றார். அவர் லைஃப் கிவர், வாழ்வழிப்பவர், வாழ்வழிக்கும் வள்ளல். 16ஆம் வசனம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான்.
நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய். கடவுள் அவர் என்ன செய்கிறார்? அவர் தேவன். நம்மையும் என்ன செய்கிறார்னா சிலருக்கு தேவனாக மாத்துறார். அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராமம் 7:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இந்த இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, மோசேய தேவன் சொன்னபடி அடையாளங்களெல்லாம் அவன் செய்ததுனால என்னாச்சு? ஆரோனுக்கு தேவனாக வைத்தார், பார்வோனுக்கு தேவனாக வைத்தார். சாதாரண மனிதர்களையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள், ராஜாக்களையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவீர்கள். இந்த கோல் போட்ட உடனே பாம்பாச்சு. ஆண்டவர் சொன்னார் இது அடையாளம். ஏன் ஆண்டவர் இந்த அடையாளத்தை கொடுத்தாருன்னா 2 ரீசன். ஒன்று கோலை வச்சு இவன் நாடகம் பண்ண போகிறான். 2வது ரீசன், பலவானை கட்டினால் ஒழிய பலவானுடைய பொருட்களை நாம் கொள்ளையடிக்க முடியாது. அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, அதுபடி இப்போ என்ன செய்ய வர்றாரு? பார்வோன் பற்றி பார்த்தீங்கன்னா, பார்வோன் கிரீடத்தில் என்ன இருக்கும்? ஒரு பாம்பு இருக்கும். இப்போ பார்வோன் கிரீடத்தில் பாம்பு, பார்வோனுடைய மந்திரவாதிகள்கிட்ட பாம்பு உண்டாக்கும் சக்தி. யன்னே யம்ரே 2 மந்திரவாதிகள் பார்வோன், யன்னே யம்ரே. அந்த யன்னே யம்ரே மாதிரி இவன் போட்டான், கோல் பாம்பாயிடுச்சு. அப்போ பார்வோன் பார்த்தான், ஏய் நம்ம மேஜிஷியன்ஸ் வாங்கப்பா. அவங்க 2 பேரும் தாத்தா 2 பேரும் கோல் வச்சுட்டு ஊனிட்டு வராங்க. கீழே போடுங்கன்னார். நாங்கள் கோல் ஊனி தான் வரோம், கீழே போட்டோம்னா திரும்பி போகிறோம். கோலை எடுத்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு 2 பேரும் போடுறாங்க. இந்த கோல் அந்த கோலை விழுங்கியது. இப்போ பார்வோன் கோல், பார்வோனுடைய மந்திரவாதிகள் கோல் எங்கே இருக்குது? தேவனுடைய கோலுக்கு உள்ளே இருக்குது. அந்த மந்திரவாதிகளின் கோல் எங்கே இருக்குது? தேவனுடைய கோலுக்கு உள்ளே இருக்குது. சிலர்லாம் சொல்கிறாங்க விச் கிராஃப்ட் வச்சுட்டாங்க பாஸ்டர், நல்லா ஒளிஞ்சிட்டு இருந்தால் ஒளியம் போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, மோசேயின் கோலை மந்திரவாதிகள் கோல் விழுங்கிருச்சின்னு ஆச்சு. அப்படி தானே? ஆடவர் என்ன சொல்கிறார்? விச் கிராஃப்டை, நச்சு கிராஃப்டை எடுத்துடா அப்படின்னு. ஜெபத்தினால, இயேசுவின் நாமத்தினால, வல்லமையினால் பிசாசை துரத்த முடியும். சில சமயத்தில் பிசாசு போகாத காரணம் என்னென்னா, அவங்க சிலரை மன்னிக்க மாட்டாங்க. அது ஒன்று. 2வது, சில பாவத்தை உடலை இன்னும் செய்திருக்காங்க. அதனால் கர்த்தர் நமக்கு மந்திரவாதிகளின் சக்திகளை விழுங்குவதற்கான வல்லமை கொடுத்திருக்கிறார். அவர் எப்பவுமே அந்த கோலை மறக்கலை. செங்கடலுக்கு முன்னால் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கோலை உயர்த்தி பிடி. அவன் கேட்குறான், இந்த கோலை நான் எவ்வளோ நாள் வச்சுருக்கேன், இதை உயர்த்தி பிடிச்சா என்ன நடக்க போகுது சொன்னார். அவனுக்கு பயம், உயர்த்தி பிடினா அது பாம்பாயிடுச்சுன்னா என்ன செய்யுது. ஆனால் உயர்த்தி பிடிச்ச போது அது செங்கடலை பிளந்தது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு கோல் எகிப்தில் உள்ள 10 தெய்வங்களை கேலி பண்ணும் அற்புதங்களை செய்தது என்று பார்க்கிறோம். ஆஸ் த ராட் ஆஃப் மோசஸ் த வேர்ட் ஆஃப் காட். அதனால் இந்த வேர்ட் ஆஃப் காட் மோசேயின் கோல் செய்ததை விட பன்மடங்கு அற்புதங்களை செய்யும் ஆற்றல் இது இருக்கிறது. ஐ கால் இட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சயின்ஸ், ஒண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ். another name for Bible is text book of science, wonders and miracles. ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை நீ இதை ப்ரீச் பண்ணனா அந்த ப்ரீச்சிங்கில் சயின்ஸ், ஒண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லுவேன். இனி நம்ம ஆராதனையில் மிரக்கிள் இல்லாமல் உள்ள ஆராதனைங்கிறதே கிடையாது. Yes, it is coming upon this side. Receive it. Say
Sister Curie, the Lord is coming near you. Receive the power. Waves of glory. Waves of glory. Waves of glory. Waves and waves of glory are coming. Columns of heaven. Stars are there. Angels are there. வர வேண்டும் நல்லவரே வல்லவரே என்று சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போம் நாம். ஹalleluya. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே இன்று வரவேண்டும் நல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பினாவே கரங்களை உயர்த்தி துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே ஐயா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், அவருக்கு நன்றி சொல்லி வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சொல்ல போகிறோம், வார்த்தையினால் நீ சொன்னதை கரங்களினால் இன்றைக்கு நீ நிறைவேற்றினீரே உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை உயர்த்தி பாடுவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும்
வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். அவர் உடன்படிக்கை செய்து நம்மை நடத்துகிற தேவன், மாறாமல் தம்முடைய உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகிற தேவனை உயர்த்தி பாடு. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். 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 வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வெட்கப்பட்ட தேசத்திலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றினவரை உயர்த்தி பாடுவோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற
சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அனைவரும் எழுந்து நின்று நாம் சொல்ல போறோம் மீண்டுமா. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் எங்களுடைய வாய்க்கால்களை நீ நிரப்புகிற தேவன், உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது உயிருள்ள வார்த்தை. எங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் அது செயல்படுகிறதா இருக்கிறதே, உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை உயர்த்தி மீண்டுமா சொல்ல போறோம். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்த தேவன், மாறாமல் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை போஷிக்கிற தேவன், நமக்கு ஜீவனை கொடுத்து இந்நாள் வரைக்கும் நம்மை ஜீவனோடு காத்தவரை உயர்த்தி பாடுவோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். 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 வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இனிமேல் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்த அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிசயங்கள் எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி எனக்கு அதிசயங்களான காரியங்களை என் தேவன் எனக்கு நிறைவேற்ற போகிறார். அந்த அதிசயத்திற்காக நான் எதிர்பார்த்து அவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி அதிசயம் காண நீ
அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைச்சலெல்லாம் தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைச்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் அதிசயம் இறைமகனாம் இயேசுவால் நமக்கு நடக்கும். வாதையெல்லாம் மறைந்து போகும், பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்பவரை உயர்த்தி பாடி குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார்.
வருக இன்று நிறைவேற்ற ஓரி மகாசங்கரே உன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். எனக்கு ஒரு சாட்சி உண்டு. பாஸ்டர்கிட்ட நான் காலையிலே சொன்னேன். இன்றைக்கு நான் சண்டே இருக்கிறதுனால இன்றைக்கி காலேஜ் எங்களுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபுல் ஒர்க்கிங் டே வச்சுட்டாங்க. அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஓவரால் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள செலக்ட் பண்ணி தே ஆர் டு அட்டெண்ட் திஸ் கோச்சிங் ஸ்பெஷல் கோச்சிங் ஆன் சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் நானும் செலக்ட் தான். ஆனால் நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு அந்த கோச்சிங்கோட எனக்கு ஆலயம் தான் எனக்கு முக்கியம். ஆராதிக்கிறதற்கு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா, அது நான் கட்டாயம் சர்வீஸ்க்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் ஜெபம் பண்ணேன். நான் முன்னாடி நாள் ஜெபம் பண்ணேன். ஆனால் இந்த வீக் நான் தான் ஆராதனை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அடுத்த நாள் காலைல லியோ அங்கிள் ஃபோன் பண்ணி சொல்கிறார், ரோஷன் இந்த வாரமும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அடுத்த நாள் போய் அன்னைக்கு காலையில் காலேஜுக்கு போகிறேன். அந்த லிஸ்ட் எல்லாரும் எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வாசித்தாங்க. அதில் என் பேர் மட்டும் இல்லை. தேவன் என்னை ஆராதிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டாங்க, ஏன் ரோஷன் உன் பேர் மட்டும் அதில் வரவே இல்லை? நான் ப்ரேயர் பண்ண ஐ ஷுட் நாட் கம் ஃபார் த கிளாஸ், நான் கிளாஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். நான் ஆராதனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். அதன் போல் கர்த்தர் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். அதே போல் எங்கள் டேடிக்கும் ஒரு 2 வீக் முன்னாடி உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஜெபத்தில் நான் வைத்தேன், ஏசப்பா எனக்கு எதுவும் தெரியாது, எல்லா காரியங்களும் நீங்கள் எல்லாருடைய உள்ளுறுப்புகளை நீங்கள் தான் உண்டாக்கிருக்கீங்க, நீங்கள் பரலோகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் பதிச்சு வச்சுருக்கீங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எல்லாத்தையும் கர்த்தர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவரை நோக்கி நாம் சொல்லுவோம், முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எங்களுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. நீரே எங்கள் நிறைவான மகிழ்ச்சி, எங்கள் அன்பின் தேவன் நீர். உண்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உள்ளத்தினால் சொல்லுவோமா, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் தான் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி வேறு ஆசை இல்லை ராஜா. நீரே எங்களுடைய ஆசை. எங்களை நேசிப்பவர் நீர், எங்களை தேற்றுபவர் நீர், எங்களை கரம் பிடித்து நடத்துபவர் நீர். எங்களுடைய கண்கள்
நோக்கி பார்க்கிறது ராஜா. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்ல. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்ல. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் நான் என் முன்னே உம்மையே நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் நீர் இருப்பதினால் நான் அசைவுற விட மாட்டேன். எங்களை பாதுகாக்கும் தேவன், எங்களை கரை சேர்க்கும் தேவன் நீர் மாத்திரமே ராஜா. உம்மையே என் கண்கள் நோக்கி பார்க்கின்றன. எங்கள் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. சொல்லுமா, எப்போதும் எங்கள் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீ. நீ வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீ. எப்போதும் எங்கள் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் உயர்த்தி சொல்லுமாறி மகசந்தர நாளெல்லாம் ஆராதனை. Thank you Father. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போது நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுதுமாய் நம்மை அன்பாய் நடத்தின தேவன், நம்மை கரம் பிடித்து
தம்முடைய மார்பிலே அணைத்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. இத்தனை பேர் நேற்று இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை, ஆனால் நம்மளை ஜீவனோடு காத்து கொண்டு நம்ம இந்த இடத்திற்கு அவரை துதிக்க ஸ்தோத்தரித்து பாட வைத்திருக்கிற தேவனை நோக்கி நாம் பார்த்து சொல்லுவோம், அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்த்து உமக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம். எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி, எங்களை போஷித்தீரே உமக்கு நன்றி, எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை எல்லாத்தையும் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி, எல்லாத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை நோக்கி சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு, அப்பா உமக்கு நன்றி ராஜா, அப்பா எங்களை நடத்தினீங்களே உமக்கு நன்றி, எங்களை கரம் பிடித்து கொள்ளும் ராஜா, எங்களை கரை சேர்க்கும் தேவன் நீர், உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி தேவன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். சத்தத்தை உயர்த்தி, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீர். கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, நாங்க பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. கத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, ராஜா உமக்கு நன்றி. Thank you Lord. அப்பா உமக்கு நன்றி. மகாசந்தரிக ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி. சொல்லுமா, அப்பா உமக்கு நன்றி. Thank you Lord. ராஜா உமக்கு நன்றி. We praise you Father. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. உள்ளத்திலிருந்து சொல்லுவோம், ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32 அதிகாரம் 11 வசனத்திலே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என இடை கட்டினீர். நம்மை மகிழ்ச்சினாலே ஆட்கொண்ட தேவன் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து நம்மை அவரை துதிக்க வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆகவே நான் துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் என்னை உயிர்ப்பித்தவர் அவர், என்னை நடத்தினவர் அவர், அவருக்கே என்னுடைய நன்றியை நான் செலுத்துகிறேன்.
உற்சாகமாய் தட்டி பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். கரங்களால் செய்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா மனமகிழ்ச்சியோடு அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கலிகூறுவோம் கலிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கலிகூறுவோம் கலிகூறுவோம், கவலைகள் மறந்து கலிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். செய்தார் மரணம் செய்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். சொல்லுவோமா? செய்தார் மரணம் செய்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் செய்தவர் நம் இயேசுவே. ஆமென். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் செய்தவர் நம் இயேசுவே. செய்தார் மரணம் செய்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். செய்தார் மரணம் செய்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் செய்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் செய்தவர் நம் இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென்.
சந்தோஷம், என்னுள்ளில் சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். சொல்லுவோமா? சந்தோஷம், என்னுள்ளில் சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். கரங்களா செய்து ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். கேளுங்க, அக்கினி நெருப்பாய் இறங்கி. Yes, Father, let your powerful anointing be flow. ஓ ரமஹ சந்தரவா, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் நிரப்பு ராஜா, நிரப்பு நிரப்பு. அக்கினி நெருப்பாய் இறங்கட்டும் அபிஷேகம். ஹalleluya. இந்த காலை வேளை அப்பா எங்களை உமக்காய் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அபிஷேகத்தை ஊற்றும். எலியா மேல இறங்கின அபிஷேகம், எலிசா மேல இறங்கின அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. நிரப்பு ராஜா, நிரப்பு நிரப்பு. ரிமஹ சகரஹாதிரி அந்தரமா, நிரப்பு ராஜா, நிரப்பு. வெறுமையா நாங்க திரும்பி செல்லக்கூடாது. உடைய வல்லமையின் அபிஷேகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் திரும்பி செல்ல வேண்டும். நிரப்புமை கராஷாந்தரஹா, இனி நெருப்பாயிரன் நிரப்பு ராஜா. ஹalleluya. ஓரி மஹா சந்தரே, அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அப்பா உம்முடைய உன்னத அனுபவத்திற்குள்ள எங்களை அழைத்து செல்லும். அப்பா இன்றைக்கு நாங்கள் கண்டது போல நாங்களும் தரிசனம் இன்று முதல் காண்கிறவர்களா எங்களை மாற்றும் ராஜா. உம்முடைய தரிசனங்கள் காண்கிறதற்கு எங்கள் கண்களை திறவும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறட்டும் ராஜா. அந்த காலை வேளையில உம்முடைய மகிமையின் மேகத்தினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லுகிறோம். மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளில் இறங்கி வரும். We want to experience your glory, Father, this morning. இந்த காலை வேளை எங்களை நிரப்பும் ராஜா. உடைய மகிமையினால் எங்களை ஆட்கொள்ளும், உடைய மகிமையினால் எங்களை முடிசூட்டும் ராஜா. மேகமே, மகிமையின் மேகமே கேட்போம். இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கரங்களை உயர்த்தி, மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமை மேகமே உள்ளது. ஓரி மகாசந்தரே மகதரோ மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே,
மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளில் Father இறங்கும் ராஜா. மேகமே, மகிமையின் மேகமே போதுமே, எல்லாம் நடக்குமே. தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த நாள் முழுதுமாய் உம்முடைய கரம் எங்களை கைப்பற்றி நடத்தட்டும். அப்பா, இந்த வாரம் முழுதுமாய் எங்களை எந்த தீங்கு அணுகாதபடி ஆபத்து நாட்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய தூதர்களை எங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணும், எங்களை வழிநடத்தும். சகல துதியும் கனமும் உமக்கே செலுத்துறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உட்காருங்கள். இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி
மோசேயினுடைய கோல் ஆண்டவருடைய கோலாய் மாறின போது பல அற்புதங்களை செய்தது. மோசேயினுடைய கோல் அவன்கிட்ட இருக்கும்போது அது ஒன்றும் அற்புதம் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவருடைய கோலாய் மாறின போதோ அது அற்புதங்களை நிகழ்த்தினது. அதே வண்ணமாக இன்றைக்கு உங்களிடத்தில் உள்ளதை தேவனிடத்தில் கொடுக்கும்போது அது தேவனுடைய கோலாய் மாறும். அல்லேலூயா. உங்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்தில் கொடுக்கும்போது நீங்கள் அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த சத்தியத்தின்படி நம்மை வழிநடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா, அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்தபடி நாள்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு ஆராதனையிலையும் நீர் செய்வதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, வரக்கூடிய நாட்களில் இங்கே உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய மக்களாக மாற்றி பரலோக தரிசனங்களை காணக்கூடிய மக்களாக அவர்களை மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்பின் தேவனே, இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாய் நீர் மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும். எல்லா கனமும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணி ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்துக்கு